இந்த வீடியோவில் நம்ம வந்து சிபில் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, எனக்கு எஜுகேஷன் லோன் இருக்குது எனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதனால் உங்கள் ப்ரிப்பரேஷனுமே இப்போ நீங்கள் வாட்டு ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய சர்க்குலர்ஸ் நிறைய ஏதாவது ஒரு விஷயம் வர எல்பிடியில் நிறைய பேர் ஃபெயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா நியூஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் வரும். ஏற்கனவே நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேட்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ இதை பார்க்கும்போது கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி படிக்காமல் ஆக்சுவலைஸ்லேயும் இருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டினுக்கும் அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து நான் நார்மலைசேஷன் மித்தை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதில் அண்டு இந்த இதுலேயும் இன்னொரு அது நார்மலைசேஷன் எப்போ மார்க் குறைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒன்லி இன்க்ரீஸ் மட்டும் பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் நார்மலைசேஷனில் வந்து ஸ்கோர் எப்போ ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிபில் ஸ்கோர் ஆக்சுவலி வந்து இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து டெலிகிராம் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோன்னே ஏகப்பட்ட பேருக்கு பயம் வந்துட்டு என்னென்னா எனக்கு எஜுகேஷன் இருக்குது என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வந்துட்டு. ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன். எப்போ பேங்க் வைஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் த்ரூ அதாவது ஐபிஎஸ் மூலமாக செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் ரிஜெக்டாக இருக்கிறாங்க ஃப்ரம் எங்கே இருந்துன்னா ஃபினான்ஷியல் இயர் 2023 to 24 அப்படின்னா எப்போ தெரியுமா? 2023 மார்ச் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஏப்ரல் 1லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ். ஏன்னா 2024, 25, 26 3 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 இயர்ஸில் 20 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் சிபில் ஸ்கோர்னால் இது பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னா எனக்கு எஜுகேஷன் இருக்குது என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம்? நோ. இப்போ நீங்கள் 3 இயரில் வெறும் 20 பீப்புள் தான். கண்டிப்பாக இந்த 20 பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி எப்போ இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறதுனால வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா எஜுகேஷன் லோன் வாங்கி நீ வேலைக்கு போனால் தானே கட்ட முடியும், அதுக்கெலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் நான் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன். நான் ஜாயின் பண்ணும்போது நான் எஜுகேஷன் லோன் கட்டவும் இல்லை. ஸோ என்னை ரிஜெக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு லோன் இருக்கிறங்கிறனால தான் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க. இப்போ எஸ்பிஐ இருக்கிற அதிகமாக இங்கே ரிஜெக்ட் பண்ணது எஸ்பிஐ தானே, எஸ்பிஐ 0வா? ஓகே. ஸோ மற்ற பேங்க் ரிஜெக்ட் பண்ணிக்கேன், கனரா பேங்க் 6. ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஜாயின் பண்ணும்போது உங்களை சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லோனை முடிச்சுட்டு வாங்க, என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை முடிச்சுட்டு என்ஓசி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கும்போது இந்த 20 கேண்டிடேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டாக இருப்பாங்க. இப்போ எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கி, ஓகேங்களா, எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கி ஒன் டைம் செட்டில்மெண்ட்டோ இதெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஓகேங்களா? நீங்கள் கெட்டாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு அந்த டைமில் கெட்ட சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 20 பீப்புள்ஸ் எப்படி இருந்திருப்பாங்கன்னா அவங்க ஆல்ரெடி மேபி ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருந்துக்கிட்டே படிக்க செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆப்பில் இந்த மாதிரி லோன்ஸ்லாம் எடுத்து அதை கெட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்களை வந்து ஆக்சுவலி சிபில் ஸ்கோர் பற்றி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சிபிலில் நீங்கள் வாங்கின லோன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த ரிப்போர்ட்ஸில் நீங்கள் பேமெண்ட் கரெக்டாக கட்டிருக்கீங்களாங்கிறதும் இருக்கும். நீங்கள் அந்த பேமெண்ட்டை எத்தனை நாள் கட்டாமல் விட்ருக்கீங்க, அது என்பிஐ ஆகிருக்குதா, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதில் பேங்கால் வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க. பேங்க் என்பிஐங்கிறத மார்க் பண்ண மாட்டாங்க. பட் என்பிஐங்கிறது என்பிஐ தான் மார்க் ஆகும். சில இதை வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க, பேங்க் சைட்லேருந்தே மார்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர். ஏன்னா இப்போ மற்ற பேங்க்ஸ் சிலவங்க மேபி வந்து உண்மையிலேயே அவங்க கட்ட முடியாமல் என்பிஐ ஆகி ஆனால் அவங்களோட நோக்கம் கெட்டக்கூடிய நோக்கமாக தான் இருக்கும். நான் வந்து எப்படியே லோனை கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு சரியான வருமானம் இல்லாதனால ஒரு 2-3 மாதம் கெட்டாமல் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் சில பீப்புள் அவங்களால கெட்ட முடியும், ஆனால் வேணுமே கெட்டாமல் போடுறது. இந்த மாதிரி இந்த பீப்புள் வந்து இவங்களோட ஹிஸ்ட்ரி அதாவது இந்த சிவில் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்குன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ரொம்ப மோசமாக இருந்த ரீசனால் மட்டுமே தான் இவங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. தவிர்த்து நான் எஜுகேஷன் லோன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்குலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக லோன் வாங்கி கட்டுறீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் எஜுகேஷன் லோன், ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் கெட்டாமல் விட்டது நம்ம படிக்கிற பீப்புள் வந்து எஜுகேஷன் லோன் தான். ஸோ எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கி கெட்டாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த டைமில் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் போய் இந்த லோனை கட்டி என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, பேங்க் சைட்லேருந்தே சொல்லுவாங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா? தென்
எல்பிடி ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஆக்சுவலி நம்ம ஸ்டேட் கிடையாது, அது வேறு ஸ்டேட்டில் நடந்த ஒரு எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, அதில் எல்பிடி ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா இப்போ மகாராஷ்டிரா மாதிரி சில ஒரு யூபி இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், மகாராஷ்டிராவில் வந்து இந்த ஆர்பிஐ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஒரு அங்கே பேஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது அங்கே வேக்கன்சி அதிகமாக இருக்கும். ஸோ சுற்றி உள்ள ஸ்டேட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு மராத்தி தெரியுதோ தெரியலையோ அப்ளை பண்ணுவாங்க. இப்போ எப்படி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கேரளா பீப்புள் வந்து அப்ளை பண்ணுறாங்க, கர்நாடகாவில் அப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற பீப்புள் சுத்தமாக தெரியலனா அவன் ரிஜெக்ட் பண்ணி தான் ஆவான். ஓகேங்களா, இது வந்து பேசிக்கு. எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல, நீங்கள் ஆக்சுவலி வந்து தமிழ் உங்களுக்கு பேச தெரிஞ்சாலே போதும். இப்போ நீங்கள் தமிழ் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே வந்து எழுப்பிட்டு போயிட்டு தான் வராங்க. கேரளா பீப்புள் யாரும் ரிஜெக்ட் ஆன மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாலாம் இங்கிட்டு கிடையாது. அண்டு என்னென்னா தமிழ் பேச தெரியுதான் பார்ப்பாங்க, அவ்வளோதான். தமிழ் பேச தெரியாமல் கூட வந்து இருக்கிறாங்க. அண்டு எல்பிடிக்கு டைம் கொடுப்பாங்கங்க. இப்போ வந்து ஐபிபிஎஸ் இந்த மாதிரி ஆர்ஆபியில் வந்து எப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆபியில் வந்து நீங்கள் எல்பிடி நடக்கும், நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அகைன் 6 மந்த் உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக தெரில, பட் அகைன் டைம் கொடுத்து உங்களுக்கு திருப்பி ரீடெஸ்ட் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. எப்போ வந்து டைரெக்ட்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா சுத்தமாக அந்த ஸ்டேட்டை பற்றி ஒரு அந்த லாங்குவேஜை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலனா ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்க முடியாதுல்ல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுற கேரளா பீப்புள் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியும். கேரளா பீப்புளுக்கு மோஸ்ட்லி வந்து தமிழ் தெரியும். நம்மளுக்கு தான் மலையாளம் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும். ஏன்னா கேரளா பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக தான் கேரளா சினிமாஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வர அங்கே பார்க்குற சினிமாஸ் வந்து தமிழ் சினிமா தான் அதிகமாக பார்ப்பாங்க. அங்கே கேட்குற சாங்ஸ் வந்து தமிழ் சாங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுற பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த தமிழ் பார்டர் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலக்காடு, திருவனந்தபுரம் இந்த மாதிரி ஸ்டேட் பீப்புள், கொல்லம் இந்த மாதிரி இவங்களாம் நிறைய அப்ளை பண்ணுவாங்க. அவங்களும் நல்லாவே தமிழ் தெரியுங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் அவங்களால ஈஸியாக எல்பிடி கிளியர் பண்ண முடியுது. ஸோ இதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்கிறேன், என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. லாஸ்ட்டு இந்த நார்மலைசேஷன் பற்றி. ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா நார்மலைசேஷன் பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அது வந்து எஸ்பிஐ பற்றி பேசியிருந்தேன். ஸோ எஸ்பிஐயில் 2 ஸ்லாட்டு, ஸ்லாட் 1 ஸ்லாட் 2. ஓகேங்களா, அதில் இதுக்கு முன்னாடி வர மித்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டமான ஸ்லாட்டுக்கு மார்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஈஸியான ஸ்லாட்டுக்கு மார்க் டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே சேம் டைம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை தான் நான் சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒன்று தான் நடக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்போ 2 ஸ்லாட்டில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, நான் சொல்லிடுறேன். இது வந்து மெயின்ஸு 2 ஸ்லாட்டு தான். ஸோ 2 ஸ்லாட் இருக்கும்போது அவன் ஒரு கஷ்டமான ஸ்லாட்டு கிடையாதுங்க, ஆவரேஜ் அட்டெம்ப்ட். நம்ம கஷ்டமான ஸ்லாட்டே சொல்லக்கூடாது, ஏன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். அவங்க யார் எழுதுகிறாங்களோ அவங்கள பொறுத்து தான் அது. ஓகேங்களா, ஸோ எந்த ஸ்லாட்டுக்கு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்குதோ, ஸோ ஆவரேஜ் மார்க் கம்மியாக இருக்குதோ அண்ட் ஆவரேஜ் மார்க் அதிகமாக இருக்குதோ, அந்த 2ல் ஏதாவது ஒன்றுக்கு தான் நார்மலைசேஷன் நடக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, 2 ஸ்லாட்டுக்கும் நடக்கும், இவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவங்க டிக்ரீஸ் பண்ணுங்கிற மாதிரி இருந்தீங்க. கிடையாது, எப்போ 2 நடக்கும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு 3 இப்போ ப்ரிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாட் இருக்கும், 10-15 ஸ்லாட் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வந்து கூடும் குறையும் நான் சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3 ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஆவரேஜ் கம்மியான ஸ்லாட்டாக இருக்கும் வச்சுக்கோங்க, இதுக்கே லோ, இது மீடியம், இது ஹையஸ்ட் ஆவரேஜ் வருது. ஸோ அவங்க 2 விதமாக அவங்க வந்து நார்மலைசேஷன் பண்ணலாங்க. ஒன்று, இந்த ஹையருக்கு இந்த 2ஐயும் கூட்டு வரணும். ஓகேங்களா, அப்போ இந்த 2 ஸ்லாட்டுக்கும் நார்மலைசேஷன் மார்க்கு வரும். ஸோ 2 ஸ்லாட்டோட மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த 2 ஸ்லாட்டையும் லோவர் ஆவரேஜுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் இந்த 2 ஸ்லாட்டுக்கும் டிக்ரீஸ் ஆகும், இதுக்கும் ஒன்றுமே இருக்காது. ஸோ எய்தர் டிக்ரீஸ் ஒன்லி ஆர் இன்க்ரீஸ் ஒன்லி நடக்கும். இல்லை வேறு என்ன நடக்கும் ப்ரோ, இன்க்ரீஸும் நடக்கும் டிக்ரீஸும் நடக்கும். அது எங்கே நடக்கும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மீடியம் ஸ்லாட் ஆவரேஜுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கே அன்சேஞ்சாக தான் இருக்கும். லோவேர்லேருந்து மீடியமுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஹையர்லேருந்து மீடியமுக்கு டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து டிக்ரீஸ் நடக்கும். ஆனால் ஒரே பர்சனுக்கு 2மே நடக்காது, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அட்வான்டேஜ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2மே கொண்டு வராங்க. இப்போ மீடியமுக்கு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா
இவங்க ரெண்டுத்துக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும். ஹையருக்கு ஏன்னா டபுள் ப்ராசஸ் நடக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக எப்படி இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இது இப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா வரப்போகிற எக்ஸாம்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து 2-3 ஸ்லாட்டு. இப்போ எஸ்பிஐன்னு வந்துட்டாலே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 இயர்ஸுக்கு கிட்டே வந்து 2 ஸ்லாட்ஸ் தான் நடக்குது. மெயின்ஸ் 2 ஸ்லாட். அதுக்கு முன்னாடி சம்திங் 3 ஸ்லாட் ஒன் டைம் நினச்சி நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு 2 ஸ்லாட் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் நிறைய ஸ்லாட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ டிக்ரீஸ் பண்ணும்போது இப்போ எங்கே ப்ராப்ளம் ஏற்படும்னா இதில் நிறைய நெகட்டிவ் இருக்குது தான், அகைன் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா ட்ராபேக் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மீடியம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மீடியம் இப்போ இவன் வந்து இப்போ கட் ஆஃப் 80ன்னு வச்சுக்கோங்க. இவன் இங்கே ஒருத்தன் 79 மார்க் எடுத்திருக்கானா, இவனுக்கு இவன் பாருங்கள் 79 எடுத்து வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா ஆனால் இங்கே ஒருத்தன் 76 எடுத்திருந்தாலும் 80 மேலே கொண்டு வந்து விட்ருவாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே ஹையரில் ஒருத்தர் 80 எடுத்திருந்தாங்கன்னா அவனை குறைச்சி 76 நிப்பாட்டிடுவாங்க. ஸோ தட் நார்மேஷனில் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இதுதான் நம்மளுக்கு ரியாலிட்டின்னு தெரிஞ்சக்கப்புறம் நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஸோ இதுதான் சொல்ல நினச்சேன். ஸோ இதனால் அது இதுன்னு போட்டு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வழக்கம் மூலம் படிச்சுக்கிட்டே இருங்க, எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டான விஷயத்தை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலில் தான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் நல்லா படிங்க, ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட்னாலும் கேளுங்க, நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.